ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு யாயா ட்விஸ்ட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, சில்வர் காயின் வச்சு காசு மாலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம் மாடலில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மாலை செய்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ பெரிய டேப் எடுத்துருக்கோம். இந்த டேப் வந்து உங்களுக்கு சின்ன டேப்பாக இருந்ததுன்னா சின்ன டேப்பாகவும் எடுத்துக்கலாம், நம்ம வந்து பெரிய டேப்பாகவும் எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட பெரிய டேப் இருக்குது, நான் பெரிய டேப் எடுத்திருக்கேன். இப்போது அதை வந்து ஒரு பக்கத்தை வந்து நம்ம டேப்பை திருப்பிட்டு கொஞ்சமாக மடித்து கீழே ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு மாலை வேணுமோ அளவு எடுத்து அந்த அளவுக்கு நம்ம டேப்பு வந்து விட்டுக்குவோங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போட போகிறீங்களோ, சாமி படத்துக்கோ இல்லை வந்து சிலைங்களுக்கோ போடுறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்து விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து நம்ம மடித்து விட்டு கீழே ஒட்டிக்கலாம். ஒட்டி விட்டுட்டு நம்ம இந்த சைடு தான் கார்னரில் தான் நம்ம வந்து டேப் ஒட்டணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு ஒட்டிக்கோங்க. இப்போது சில்வர் காயின் வந்து எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து உங்களுக்கு சின்ன டேப்பாக இருந்தால் உங்களுக்கு நடுவில் நீங்கள் மட்டும் சென்டரில் ஒட்டிக்கலாம். இப்போ பெரிய டேப்புன்றதுனால நான் கார்னரில் ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ எனக்கு 9 காயின் தேவைப்படுது இதுக்கு, அதனால் நான் இப்போ 9 காயின் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு காயின் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சைடு தான் இது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லா காயின்ஸுமே கீழே அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேப்பில் ஒட்டுங்க. லைட்டாக ஒட்டின உடனே ஒட்டிக்கும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ ஒட்டியாச்சு, எல்லா காயினையும் ஒட்டியாச்சு. இப்போ இந்த சைடு டேப்பை எடுத்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கலாம் காயின் மேலே. உங்களுக்கு சின்ன டேப்பாக இருந்ததுன்னா இன்னொரு டேப் எடுத்து காயின் மேலே ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு வந்து காயின் கீழே விழாத அளவுக்கு இருக்கும். நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம், அதனால் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம இங்கே சைடில் இருக்கிற எக்ஸஸாக டேப் இருக்கலாம், நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே காசு மாலை வந்து வீடியோ போட்டிருக்கோம். 2 வகையான காசு மாலை வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதனோட லிங்க் வந்து நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து சைடில் இருக்கிறதுலாம் கட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு சைடு மட்டும் தான் நமக்கு. இதே மாதிரி நம்ம இன்னொன்று ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரி டேப்பை வந்து கீழே ஒட்டி விட்டுட்டு முன்னாடி செஞ்ச அளவு அதே அளவு வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்துகிட்டே இந்த சைடை கட் பண்ணி விட்டுட்டு கீழே மடித்து நம்ம ஒட்டி விட்டுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி ஒட்டியாச்சு. நம்ம அந்த சைடு எத்தனை காயின் ஒட்டியிருக்கோமோ அதே அளவு காயின் தான் நம்ம இப்போ ஒட்டணும். கூட குறைக இருந்ததுனாக்கா நமக்கு ஈடுந்தத்தமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா காயினையும் ஒட்டியாச்சு. இப்போ இந்த சைடில் இருக்கிற டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அதே மாதிரி எடுத்து சைடில் இருக்கிற டேப்பெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு 2 சைடில் 2 ஸ்ட்ரெயின் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ டாலர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அடுத்ததாக. அதுக்கு வந்து டேப்பை வந்து சைடில் ஒட்டிக்கோங்க.
கொஞ்சமாக நமக்கு வந்து டாலருக்கு எந்த அளவு தேவையோ அந்த அகலத்துக்கு நம்ம ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த முனையை வந்து நம்ம வளைச்சி ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு இந்த அகலம் பத்தாது, அதனால வந்து நம்ம இன்னொரு டேப் ஒட்டிக்கலாம். அதே அளவு கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி முனையை வந்து கீழே மடக்கி ஒட்டிக்கோங்க. உங்களது சின்ன டேப்பாக இருந்தால் ஒரு 3-4 ஒட்டிக்கோங்க இந்த அகலத்துக்கு. இப்போ நம்ம காயின் ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம சென்டரை விட கொஞ்சம் மேலே ஏற்றி நடுவில் வந்து ஒட்டிக்கோங்க 3 காயின் ஒட்டுற அளவுக்கு. இப்போ இந்த சைடு ஒரு காயின், இந்த சைடு ஒரு காயின் ஒட்டிக்கோங்க. இப்போ அடுத்ததாக 2 காயின் அந்த கேப்பில் கொஞ்சம் நெருக்கமாக ஒட்டிக்கோங்க. அடுத்ததாக ஒரு காயின். இப்போ மேலே 2 காயின் ஒட்டணும். இப்போ ஒட்டியாச்சு. இப்போ செயினை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ நம்ம செயின் ஒட்டின பிறப்பு தான் நமக்கு வந்து அழகாக தெரியும், நமக்கு ஹாரம் மாதிரி. அந்த காயினுக்கு பக்கத்தில் ஒட்டணும், லைனாக வர மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த சைடும் அதே மாதிரி நமக்கு அந்த காயினோட லைன் வர மாதிரி ஒட்டிக்கணும், 4 காயினாக மொத்தமாக வர மாதிரி. இப்போ ஒட்டினோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹாரம் மாடலு பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ இது மேலே நம்ம வந்து டேப் ஒட்டிக்கலாம். இப்போ இன்னொரு டேப்பும் ஒட்டிக்கலாம் கீழே இருக்கிற காயினில். இப்போ நம்ம டேப் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிற டேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த ஷேப்புக்கு. அப்போ தான் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த காயின் ஷேப்புக்கு வளைச்சி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலே கொஞ்சம் டேப் இருக்குது, அதையும் கொஞ்சம் அழகாக கட் பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க தேவையில்ல, 2 சைடும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த காயின் மேலே ஒட்டி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு ஹாரம் மாடல் காயின் மாலை ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம அழகுபடுத்துறதுக்கு மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம வச்சுட்டா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து மஞ்சள் வந்து வச்சுட்டு வாங்க. எல்லா காயின்லேயும் நடுவில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் வச்சுக்கோங்க. இப்போ வச்சாச்சு மஞ்சள். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம குங்குமம் வச்சுக்கலாம். ரவுண்டாக அழகாக வச்சுக்கோங்க, அப்போ தான் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லாம் ஒரே ஈவனாக வச்சுட்டு வாங்க. இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் வச்சாச்சு. பாருங்கள், ஹாரம் வந்து காயின் மாலை ஹாரம் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம யாயா ட்வின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.